ஒரு காட்டில் சோனா குருவி தன்னோட பையன் கொக்கு கூடயும் பொண்ணு லிட்டில் கூடயும் வாழ்ந்து வந்துச்சு. சோனா பையனுக்கு தானியத்தையும் பொண்ணுக்கு ஆப்பிளையும் கொடுத்துச்சு. உடனே பையனுக்கு கோவம் வந்து, அவளுக்கு மட்டும் பழம் எனக்கு மட்டும் தானியம்மா அப்படின்னு கேட்டுச்சு. அவள் பிறந்ததுலேருந்தே நீங்கள் இப்படி தான் என்னை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணு போய் அம்மா அம்மா அண்ணனுக்கே அந்த ஆப்பிளை பாதி கொடுத்துருமா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போதே கொக்குக்கு ரொம்ப கோவம் வந்து, தனியாக நான் போய் போகிறேன் வெளியே அப்படின்ட்டு பறந்து போயிடுச்சு. சோனாவும் லிட்டிலும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்க. வாடா, நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலடா, தப்பாக புரிஞ்சுக்காதடா கோவிச்சுக்கிட்டு போனான். குக்கு காட்டில் ஒரு இடத்துல உட்காந்துருந்துச்சு. அப்போ அங்கே வந்த ஜக்கு, என்ன குக்கு இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே குக்கு, வீட்டில் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் ரொம்ப பாடுபடுத்துகிறாங்க. அவளுக்கு மட்டும் ஆப்பிளா, எனக்கு காஞ்சி போனால் தானியம்மா, இதை சாப்பிட்றக்கா நான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிச்சு. உங்கள் வீட்லேயும் இதே நிலமை தானா? எங்கள் வீட்லேயும் இதே நிலமை தான். எங்கள் அம்மா தான் இப்படி நினச்சேன், உங்கள் அம்மாவும் அப்படித்தானா? என் தங்கச்சி பிளாக்கிக்கு தான் எங்கள் அம்மா எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு 2 மாறி மாறி தன்னோட அம்மாவையும் தங்கச்சிகளையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதே போல் சோனா குருவியும் கோரி காக்காவும் இப்படி பேசிக்கிச்சுங்க. தங்களோட பையன் இங்கே 2 பேரும் எங்கள் தங்கச்சி மேலே அன்பாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, எது சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சோனா கோரிக்கிட்ட சொல்லிச்சு. ஆமாம் சோனா, இதே தான் பிரச்சனை. என் பையன் ஜக்குவும் இப்படி தான் பண்ணுறான், தலையில் கொண்டு ஸ்பூனை வச்சுலாம் அடிக்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு பேசிக்கிச்சுங்க. இப்படியே கொஞ்ச நாள் போனது. ஆனால் ஜக்குவும் குக்குவும் தன்னோட தங்கச்சிகளோடையும் அம்மாவோடைய பாசத்தையும் புரிஞ்சுக்காமலே இருந்துச்சுங்க. திரும்பவும் ஒரு நாள் ஜக்குவும் குக்குவும் மீட் பண்ணிக்கிச்சுங்க. அப்போது ஜக்கு குக்கு கிட்ட, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், என் தங்கச்சி பிளாக்கியோடு என்னால் இருக்க முடியலை, அதனால் அவளை கொண்டு போய் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் விட்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே குக்கு, அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. அதெல்லாம் முடியும் குக்கு, நான் போய் அவளை போய் அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் விட போகிறேன், என்னால் அவள் தொல்லை தாங்க முடியலை, அவள் தான் அம்மா பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் தூங்குறாள், அவள் பிறந்ததுலேருந்து நான் அம்மா கூடவே டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியலை, அதனால் அவளை கொண்டு போய் அங்கே விட்டுட்டேன்னா அவள் திருப்பி வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே குக்குவும், நானும் என் தங்கச்சியை லிட்டில் கூட்டிகிட்டு வந்து அங்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க. இப்படி ஜக்குவும் குக்குவும் முட்டாள்தனமாக பேசிக்கிச்சுங்க. அடுத்த நாள் கோரி காக்கா தன்னோட பையனுக்கு முழு கேரட்டையும் பொண்ணுக்கு கொஞ்சம் ஜூஸையும் கொடுத்துச்சு. உடனே கோவப்பட்ட ஜக்கு, என்ன அவளுக்கு மட்டும் ஜூஸு எனக்கு மட்டும் கேரட்டு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கோரி, என்னால் கையில் அவ்வளோதாண்டா புளிய முடிஞ்சிச்சு, நீங்கள் தான் பல்லு இருக்குல்ல, பெரிய பையனானே, நீ கேரட்டாகவே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இறத்தேட வேற வெளியே போகணும், நீ பாப்பாவையும் நீயும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் ஜக்குக்கு ரொம்ப கோபமாகவே இருந்தது. அதோட தங்கச்சி பிளாக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிருந்துச்சு. கோரி காக்கா இறத்தேறதுக்காக வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜக்கு தன்னோட தங்கச்சி பிளாக்கி கிட்ட இப்படி சொல்லிச்சு, என் ஃப்ரெண்டு குக்கு அவன் தங்கச்சியோட அடர்ந்த காட்டுக்கு போகிறான்னா, நானும் போகிறேன், நீ வரியா அப்படின்னு கேட்டதுக்கு பிளாக்கி, அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி, நான் பரவாயில்ல நான் பேசிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி பிளாக்கியை கூட்டிக்கிட்டு போச்சு. ஜக்குவும் குக்குவும் தன்னோட தங்கச்சிங்களை கூட்டிக்கிட்டு அடர்ந்த காட்டுக்கு போச்சுங்க. அப்போது குக்கு தன்னோட தங்கச்சிங்க கிட்ட சொல்லிச்சுங்க, இனிமேல் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நாங்கள் உங்களை விட்டுட்டு பறந்து போயிடுவோம், நீங்கள் எங்களையும் எங்கள் அம்மாவே பிரிச்சிங்கல்ல, நாங்கள் உங்களை இங்கே பிரிச்சுக்கிட்டு வந்துட்டோம், இனிமேல் நான் தான் எங்கள் அம்மா கூட தூங்குவேன் அப்படின்னு ஜக்கு தன்னோட தங்கச்சிக்கிட்ட சொல்லிச்சு. உடனே லிட்டிலும் பிளாக்கியும் ரொம்ப பயந்து, அண்ணா என்னை விட்டுட்டு போகாதீங்கண்ணா, எனக்கு இந்த ஏரியா தெரியாதுண்ணா, என்னையும் கூட்டிக்கிட்டு போங்கண்ணா அப்படின்னு 2 ரொம்ப அழுதுச்சுங்க. ஆனாலும் ஜக்குவும் குக்குவும் லிட்டிலையும் பிளாக்கையும் விட்டுட்டு போயிடுச்சுங்க. 2 அந்த இருண்ட காட்டில் தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு ரொம்ப பயந்து இற தேடிக்கிட்டு திரும்பி வந்த சோனா குருவி கொக்கு கிட்ட இப்படி கேட்டுச்சு, எங்கடா பாப்பா,
நான் இங்கே தானே உன் கூட தானே விட்டுட்டு போனேன், நீ மட்டும் உட்காந்துருக்க, பாப்பா எங்கே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு குக்கு, தெரியலம்மா பாப்பா எங்கே போனான்னு, நீங்கள் இற தேட போனோன்னே நான் படுத்து தூங்கிட்டேன், நான் கண்ணை முழிச்சு பார்த்தா பாப்பா இங்கே இல்லை அப்படின்னு குக்கு போய் சொல்லுச்சு. என்னடா இப்படி அசால்ட்டாக சொல்கிற, பாப்பாவை காணோம்னு, வேறு ஏதாவது பறவைங்க பாப்பாவை தூக்கிட்டதும் போயிருக்குமாண்டான்டா உன்னை பார்த்துக்க சொன்னேன், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு ரொம்ப கோவத்தோட பாப்பாவை தேட சோனாக்குருவி பறந்து போச்சு. சோனாக்குருவி மாதிரியே கோரிக்காக்கமும் இற தேடிட்டு வந்து ஜக்கு கிட்ட பிளாக்கி எங்கடா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ஜக்கு, அவள் நதிக்கரைக்கு குளிக்க போகிறேன்ட்டு போனாம்மா, இன்னும் வரவே இல்லை, ஏன்டா அவளை நீ நதிக்கரைக்கு அனுப்புன அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொல்ல அவள் கேட்கவே இல்லைம்மா, அவள் தான் போய் குளிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமாக பறந்து போனாம்மா அப்படின்னு ஜக்கு தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லிச்சு. அவள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாளேடா, அவளுக்கு சரியாக பறக்க கூட தெரியாதேடா, எங்கே போனாலோ அப்படின்னு கோவத்தோட கோரிக்காக்கா போச்சு. தன்னோட பொண்ணுங்களை தேடிக்கிட்டு போன சோனாக்குருவியும் கோரிக்காக்காவும் வழியில் பார்த்துக்கிச்சுங்க. அப்போ 2 பேரும் இந்த 2 பொண்ணுங்களும் எங்கே போச்சுங்க அப்படின்னு ரொம்ப அழுது பேசிக்கிச்சுங்க. சரி வா சோனா, 2 பேரும் சேர்ந்தே போய் நம்ம பிள்ளைங்களை தேடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சோனாக்குருவி எங்கே போனாலும் தெரியலை, சரி வாங்க போய் தேடும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் தேடினாலும் பிளாக்கியை காணாமல் கோரிக்காக்கா வீட்டுக்கு வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஜக்கு போய் அம்மா கூட போய் படுத்துக்கிச்சு. ஆனால் கோரிக்காக்கா மட்டும் தன்னோட பொண்ணை நினச்சி தூங்காமல் அழுதுகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஜக்கு நிம்மதியாக அம்மா கிட்ட படுத்து தூங்குச்சு. இதே போல் சோனாக்குருவியும் தன்னோட பொண்ணு கிடைக்காம வீட்டில் வந்து கூண்டில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு. உடனே குக்கு போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்து நிம்மதியாக தூங்குச்சு. ஆனால் சோனாக்குருவி தூங்கவே இல்லை. தன்னோட பொண்ணு நினச்சி ரொம்ப தேம்பி அழுதுச்சு. அவள் சின்ன பொண்ணு எங்கே போய் மாட்டிக்கிட்டாளோ அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இப்படியே மறுநாள் காலையில் விடிஞ்சது. காலையில் ஆனாலும் பிளாக்கியும் லிட்டிலும் ரொம்ப பயந்து போய் நின்றாங்க. அப்போ எதர்ச்சியாக புறா வைத்தியர் தேன் எடுக்கிறதுக்காக அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்தார். அப்போ பிளாக்கியும் லிட்டிலையும் பார்த்து, ஏய் நீங்கள் சோனாக்குருவியோட கோரிக்காக்காவோட பொண்ணுங்க தானே, இங்கே என்ன பண்ணுறீங்க, வாங்க உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் சேஃபாக கொண்டு வந்து அவங்கவுங்க அம்மாட்ட விட்டு புறா பிளாக்கியை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டோன்னே கோரிக்காக்கா பிளாக்கிட்ட இப்படி கேட்டுச்சு, எதுக்கு தனியாக போனேன், அம்மா கிட்டேயும் அண்ணன்கிட்டையும் சொல்லிட்டு தானே எங்கேயும் போக சொல்லியிருக்கேன், அண்ணன் வீட்டில் இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு தனியாக போன அப்படின்னு கேட்டுச்சு. அண்ணனை மாட்டி விட மனசு இல்லாமல் பிளாக்கி, இல்லைம்மா நானாக தான் போனேம்மா, தெரியாமல் பண்ணிட்டேம்மா, சாரிம்மா அப்படி சொல்லிச்சு. எங்கே நம்மளை மாட்டி விட்டுருவாளோ பிளாக்கி அப்படின்னு பயந்துக்கு இருந்த ஜக்குக்கு இது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவன் அறியாமலே கண்ணிலேருந்து தண்ணி வந்து தன்னோட தங்கச்சியோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் 2 பேரும் நல்லா அண்ணன் தங்கச்சியாக இருந்தாங்க. பிளாக்கி மாதிரியே லிட்டிலும் வீட்டுக்கு வந்தோடனே சோனாக்குருவி லிட்டிலை பயங்கரமாக திட்டுச்சு. அண்ணங்கிட்ட சொல்லாமல் எங்கே போனேன் அப்படி இப்படின்னு கேட்டுச்சு. அம்மா நான் அடர்த்தியான காக்கா பார்க்கணுன்ற ஆசையில் போயிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் நான் செய்ய மாட்டேம்மா அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் எங்கே நம்மளை மாட்டி விட்டுருவாளோன்னு குக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்துச்சு. தன்னை மாட்டி விடாத தங்கச்சியை நினச்சி ரொம்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு தன்னோட தங்கச்சியை தன்னிடமாக சேர்த்துக்குச்சு. உடனே சோனாக்குருவி சாப்பாடு எடுக்கிறதுக்காக வெளியே பறந்து போச்சு.